25 நாளைக்கு மேல ஒரு நாள் உள்ள இருந்தாலும் 25 நாளைக்கு மேல ஒரு நாள் இருந்தாலும் மண்டல பூஜையில உட்கார முடியுமா? இல்ல 25 நாள் ஒரு நாள் பூஜை விட்டாலும் மண்டல பூஜை வைக்க முடியுமா? வீட்டுக்கு தூரமா 7 நாள் போகவே போக மாட்டியா? அப்படியா? 7 நாளைக்கு ஓயா பிரச்சனை பூஜை பண்ணுவோம். அப்ப நாங்க வர முடியாதா? கோயில்ல வரக்கூடாது தம்பி. நாங்க அதனால்தான் ஆம்பளைங்கள நீங்க ஐயப்ப கோயிலுக்கு போனா எங்க தாய் கோயில நாங்க ஒண்ணு சேர்ந்து ஓம் சக்தி கோயிலுக்கு போறோம். நாளைக்கு அம்மா பிறந்த நாளா? இன்னைக்கு நம்ம ஊர்ல மட்டும் 3 பஸ் போகுது. அப்படியே ஓம் சக்தி கோயிலுக்கா? ஆமா. ஓம் சக்தி கோயில் பெருமை நான் சொல்றேன், கேட்டுருக்காயா? என்ன கோயிலுக்கு போறீங்க? ஓம் சக்தி கோயிலுக்கு போவோம். சரி போங்க, நான் வேணாம். மேல்மருவத்தூர். சரி நீங்க போங்க, நான் வேணாம்னு சொல்ல. நீ பெரியாண்டாருக்கு திருவிழா போட்டுக்கிறாங்க, ஊரு பூரா ரேடியோ கட்டிக்கிறாங்க. ஆமா. ஊரு பூரா சாமி பாட்டா பாடிச்சு, நான் வரக்குள்ளேயும் பாடிச்சு. ஆமா. இந்த ஊரு பூரா ரேடியோ பாடுச்சு. இன்னும் 2 நாள் கழிச்சு அங்காளம்மனுக்கு சேரும். ஊரு பூரா ரேடியோ பாடுது. வீட்டுக்குள்ள தாய்க்குள்ள சோறாக்குவங்களா ஆக்க மாட்டாங்களா? நாங்க எல்லாமே ஆக்குவோம். ஆக்குவீங்க. ஆமா. அது எப்படி உங்களுக்கு கேஸ்ல அடுப்பு பத்தி வச்சு சோறாக்கக்குள்ள சாமி வராது? அந்த மெத்தில ஏறி துணி காய போடக்குள்ள உங்களுக்கு சாமி வராது. புருஷன் கூட பைக்ல உட்காந்துட்டு போகக்குள்ள சாமி வராது. வராது. மெயின் ரோட்ல நடந்து போகக்குள்ள உங்களுக்கு சாமி வராது. வராது. ஊரு பூரா ரேடியோ பாடி எல்லாம் வரக்குள்ள சாமி வராது. வராது. அது எப்படி 60 பேர் ஏற பஸ்ல ஏறினா சாமி வருது? அத நீங்க கேக்குறீங்களா? அத என்னடா அந்த கடவுள் விஷயம் இருக்கு. அது அப்படி கிடையாது. அந்த அம்மனை கண்குளிர பார்க்க போறோமே, அது ஒரு சந்தோஷத்துல நாங்க ஆடிக்கிட்டே போறோம். அம்மனை கண்குளிக்க பார்க்க போறோம் இல்ல, நாம புருஷனை விட்டுட்டு திரிய போறோமே. சாமி குறை சொல்ல மாட்டேன். இங்க பாரு, எல்லாம் $1 போட்டிருப்பாங்க, நான் $3 போட்டிருக்கேன் பாரு. ஓம் சக்தி கோயில் குறை சொல்ல மாட்டேன். நானு சாமி கும்புற விதத்தை தான் குறை சொல்லுவேன். எங்க பக்கம் கள்ளக்குறிச்சி பக்கம் இந்த மாதிரி பால் கூடத்துக்கு நான் சூற வேஷம் கட்டிக்கிட்டேன், ஒருத்தன் காளைய வேஷம் கட்டிக்கிட்டான். இவன் நாங்க ஆடிக்கிட்டு கூட வந்துகிட்டு இருக்கிறான். பம்பக்காரன் பம்ப அடிச்சுட்டு வரான். இவ்வளவு 6 மூடிட்டுல ஆடிட்டு போனோம். இதுனா பக்கத்துல அண்ணா கொஞ்சம் ஆட்டம் வர மாட்டேங்குது, கொஞ்சம் நல்லா வேகன்னு அடிக்கணும்னா பரவாயில்ல. இவ்வளவு என்ன பண்றாள் மதர் சொல்லுவேன். என்ன மயிர் சும்மாவா ஏமாடியா இப்படின்னு இவ்வளவு மாதிரி மதம் எடுத்து போய் அவ பேசலாம். பம்பகாரன் கம்முன்னு இருந்தானா, இங்க உட்காந்துருக்க கூட என் அக்கா தங்கச்சி தாய் குளம். நான் நடந்ததை சொல்றேன். நாளைக்கு நீங்க கோயிலுக்கு போனா கூட கொஞ்சம் குணா குறிப்போட போகணுங்கிறதுக்காக சொல்றேன். அவன் பம்பகாரன் என்ன பண்ண தெரியுமா? ஆம்பளை திட்டினாவே கம்முட்டு இருக்க மாட்டான். பொம்பளை திட்டினா கும்பிட்டு போனா இவன் எப்படி அடிக்கிறான் தெரியுமா? பம்பை அடிக்கிறான். எப்படி அடிக்கிறான்? ஐயா 2 மோளை என்னம்மா தந்து அங்க என்ன பண்ணானே அவளுக்கு தெரியல. போடுறாங்க. சாமி குறை சொல்ல மாட்டேன். சாமி கும்புற விதத்தை என் பொண்டாட்டிக்கு 5 சீட்டுக்கு 1000 ரூபாய் கட்டிவிட்டா இதை வாங்கிட்டு போய் கட்டிதான் விடுறாங்க. பரவாயில்லைங்க. பிள்ளையா இருந்தாலும் ஆண் பிள்ளை ஆணும் பெண்ணு சமம் தான். உலகமே அத்தனார் ஈஸ்வரர் அமர்ந்து சிவபெருமானே பொண்டாட்டிக்கு பார்த்து கொடுத்துட்டாங்க. நாம ஏன் சண்டை சண்டையே பிடிக்கூடாது. நாம 2 பேரும் ஒத்து போயிடலவா? முதல்ல இந்து முறைப்படி ஒத்து போனோம். முதல்ல கையெடுத்து இடுப்புல கட்டு. நான் கட்டி கட்டணும். வாங்கம்மா வணக்கம். ஐயா வாங்க ஐயா வணக்கம். இது இந்து முறைப்படி தானவா? இந்து முறை பொண்ணு நம்ம கிறிஸ்டினுக்கு மாறோம். ஆமே ஆமேவா? நான் அங்கேயே போய் பிறந்தேன் அப்படி ஞாயிறு முண்டை போட்டு தெரியல. அங்க கிறிஸ்டின் அப்படி கும்பிடுவாங்க. ஆமே அலேலுயா. அலேலுயாவா? அலேலுயா. இப்ப கிறிஸ்டின் முறை ஒண்ணு முஸ்லீம். அரே அல்லா. என்ன பண்ணணும்? கட்டி பிடிக்கணும். அரே அல்லா. கேவன் முன்னாடி தெரியும் மண்டே. அது ஆம்பளை கட்டி பிடிப்பாங்க. அப்ப ஆரம்பம் என்ன கட்டி பிடிச்சா? ஆள் அழகா இருக்கிறது கட்டி பிடிக்கிறது. அப்படி கேட்டா நான் சொல்றேன். இவன் தம்பி நம்ம குண்டி அம்ஜாரு. இது என்ன சபை? லட்சுமி லாட்சி பொறுத்த சபை. வந்த போது யாருக்கு மனைவி எந்த நாட்டு ஜனங்கிற விளக்கம் நீ போனாங்களே. இப்ப நான் ஓம் சக்தி கோயிலுக்கு எப்படி சொன்னோம்? நாளைக்கு உன் பொண்டாட்டி அனுப்புனா கூட கட்டிக்காரன் வீதியில பங்கம் போயிருச்சு பார்த்து போடி, இல்லைன்னா அவன் ஊரு புறம் சொல்லி போடான்னு சொல்லி
விளக்க முடியுமா? கூறுங்கள் தாயே. விதர்ப்ப தேசம் விதர்ப்ப தேசத்தை ஆண்டு வரக்கூடிய விகிதாசூரன். ஆமா அன்னவருக்கு தெரியாகிய ஆஹா. எனது பெயரோ சரி. வேதவல்லி வேதவல்லி வேதவல்லி. வேதவல்லி. ஆமா அம்மா டீ அருமையா குடிச்சிருக்காங்கம்மா. ஆ. அல்லாத டீலயும் சக்கரை இருக்குது, அல்ல பால் இது சக்கரை இருக்குது, டிகேசன் இருக்குது, சுடுதண்ணி இருக்குது. பால் கம்மியா இருக்கு, கொஞ்சம் கறந்து விடுறியா? உங்க வீட்டுக்காரர் தான் குடிச்சியா? உக்காந்து போய் கேளு கறந்துடுவாங்க. எங்க அக்காக்களை உப்பு மாறைய வந்து ஈத்துக்குச்சு. எப்பா நாங்க பெருத்த நாடு. சரி. ஆமா 1000 ஏக்கர் தென்னை, எப்பா 1000 ஏக்கர் கரும்பு, ஆஹா. 1000 ஏக்கர் நெல்லு, ஆஹா. 1000 ஏக்கர் கம்பு. ஆஹா. ஆமா ஏக்கர் மேல ஏக்கரு, காடு மேல காடு. ஆமா சரிம்மா. இந்த வேலை எல்லாம் ஆஹா. என் தலைமையிலே நடக்குதுப்பா. எங்கெல்லாம் உன் தலையில மயிர் தான் இருக்குது. தலை பிடிச்ச நாயே என்னுடைய தலைமையில் நடக்குது. தலைமையில். ஆமா. இப்ப வாதியார் யாராவது 15 பேர் ஆட்டாடுறோம். நம்ம என்ன ஆட்டானாலும் பிடிச்சாலும் வாதியார் இருப்பேன். கேட்டு யாரு பண்ணி கேக்குறாங்கல்ல. ஆமா. அது மாதிரி உங்க தலைமையில் நடக்குது. என்னுடைய தலைமையில் நடக்குது. சரிம்மா. எப்பா ஏம்மா அப்படி இப்படி இல்லாம காட்டு வேலை மட்டும் உங்க தலைமையில் நடக்குதா, இல்ல ஊட்டி வேலையும் தலைமையில் நடக்குதா? எல்லாமே என்னுடைய தலைமையில் தானே நடக்கும். சரி, உங்க குடும்பம். எப்பா அப்படின்னு அவர் திருமணம் செய்து எனக்கு புள்ளையா இல்லடா. என்னம்மா சொல்ற? சத்தியமா எனக்கு புள்ளையா இல்லடா. நான் எத்தனை ஊர்ல புள்ள கொடுத்துருப்பேன். நீ புள்ள கொடுத்தா அந்த மரத்துல வந்து இறங்கி வர மாதிரி தான் இருக்கும். அப்படி இல்லம்மா, என் வீட்டுல 4 புள்ள இருக்குது. அதுல ஒரு புள்ள உனக்கு நான் தர வேணும்னு சொல்றேன். பரவாயில்ல. புள்ள இல்லன்னா நான் சொல்ற மாதிரி ஆஸ்பத்திரிக்கு போனா இப்ப தானா குழந்தை வருதுமா. ஹாஸ்பிட்டலா? ஆமாம்மா. புள்ள வந்துருமா? கண்டிப்பா. ஆமாம்மா. என்ன ஹாஸ்பிட்டல் சொல்லு பாப்போம். சொல்றேம்மா. ஆனா நான் போய் பாரு. நீ போனாலும் ஹாஸ்பிட்டல் சொல்றாருங்க. அப்படி இல்லம்மா, உனக்கு புள்ள 10 பேர் வாங்கி கொடுப்பேன். ஆஸ்பத்திரி அடையாளம், இந்த ஊர் பெரிய ஊர், கண்டிப்பா அந்த ஆஸ்பத்திரி இருக்கும். ஆமா. அடையாளம் சொல்றேன், நீ போய் ஊசி போட்டுக்க. ஆமாம்மா சொல்லு பாப்போம். ஏம்மா, நான் சொல்ற ஆஸ்பத்திரிக்கு முன்னாடி புங்க மரம் புளியா மரம் லைனா நட்டு இருக்கும். அந்த புளியா மரம் புங்க மரத்துக்கு அடியில இம்மா பெரிய பைப் 2 இப்படி போட்டு இருக்கும். பைப்பு. அப்புறம் காவடி மாதிரி இப்படி வளைவா ஒரு பைப் இருக்கும். பைப் போட்டுப்பாங்க. அந்த பைப்பு செந்தில போய் நீ நின்னுக்கணும். எப்படி நிக்கணும்? இப்படி குனிஞ்சுக்கிட்டு நிக்கணும். ஆடக்கூடாது, அசைக்கூடாது. குறித்தப்பனா அந்த புள்ள நிக்காது. இப்படி போய் நின்னுக்கிட்டீங்கன்னா பின்னாடி ஒரு பைப்பு போட்டு விட்டுருவாங்க. ஆடாத நிக்கணும்ல. அதனால நீ படுக்கு போய் இப்படி நின்னீங்கன்னா ஐயோ கடவுள, சும்மா காங்கேயம் கால நாள் வரும். கொலகார சண்டாரா, நாசகார மோசகார நல்லா இருக்கு. நாசமா போவாடா. எனக்கு புள்ள ஏதில் இருக்க. இந்த மாட்டு டாக்டர் போய் மாட்டு ஊசி போட்டு சொல்றேன். போடாத. ஒண்ணு தெரிஞ்சுக்க. ஒண்ணு இங்க பாரு, எங்க வீட்டுக்காரர் குத்துக்கல்ல மாரி ஆம்பளை சிங்க மாரி இருக்காரு. குத்துக்கள் இடத்துல மயிரில புள்ள வரும். எங்களுக்கு கை கால அடிச்சா புள்ள வரும். உங்க குடும்பம் எப்படி போனா எனக்கு என்ன? சரி, நான் சொல்லிட்டு வரா. அப்பதான் புள்ள இல்ல. இப்ப நான் 6 மாசம் முழுவாம இருக்கேன். ஐயோ, எத்தனை மட்டும் கிடத்துல? 10 கழிச்சு கழுத்துல. ஓ, மாசமா இருக்கிறீங்களா? மாசமா இருக்கப்பா. அந்த காலத்துல வந்து தாய் குளம் போறா, சோள காட்டுக்கு, கரும்பு காட்டுக்கு, குச்சி காட்டுக்குலாம் வேலைக்கு போனாங்க. பருத்தி எடுக்கலாம் போனாங்க. எந்த செலவும் பண்ணிக்கல. சும்மா தெம்பா இருந்துகிட்டு புள்ள பெத்துக்கிட்டாங்க. இப்பெல்லாம் ஒரு 6 மாசம் உண்டாயிட்டாங்க. அது வந்து மேடு பார்த்து உட்கார கூடாது, தண்ணி குடம் தூக்க கூடாது. அதான் புள்ள சத்து போட்டதா போடுமா. அப்புறம் இன்னும் டானி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி உன் புள்ள வளர்றதுக்கு நான் சொல்றேன் நாட்டு வைத்தியம். நீ இங்கிலீஷ் புதுசு மருந்துக்கெல்லாம் கூடாது. இங்கிலீஷ் மருந்து. இங்கிலீஷ் மருந்து குடுத்தீங்கன்னா உன்னை வவுத்து அறுத்துட்டுருவானுவ. ஐயோ. ஆமா. பாண்டிச்சேரியா? ஐயோ, தேவடியா முண்டை. பாண்டிச்சேரி நீங்க அப்படி காப்பாத்துறது. அதை சொல்லாத எங்க போனாலும். தமிழ்நாட்டுல கூட எல்லாம் சொல்லு, பாண்டிச்சேரி சொல்லாத. ஏன்னா இல்லாதவன் பூரா அங்கதான் பொழைச்சிக்கிட்டு இருக்கிறான். ஆமா. என்னை வேற கோவம் நடிப்பாங்க. நல்லவங்களை குறைச்சா எனக்கு பிடிக்காது. அதனால நான் என்ன சொல்றேன்னு கேளு. இந்த குழந்தை வளரணும்னா காலையில எழுந்திரிச்சு பல்ல விளக்கிட்டு எனக்கு பப்பாளி பழம் 4 சாப்பிடுது. அது நல்லவனுக்கு பிறந்த பிள்ளையா இருந்தா கலையாது. அப்ப எங்க வீட்டுக்காரர் கட்டுறானா? அவன் தான் குடிச்சு குடிச்சு குப்புரி கிடைக்கிறான். குடுத்துமா நான் வந்து சொல்லிட்டு வா.
தான் புக்குல பாட்டு போடுறீங்க, கட்டிக்காரங்க புக்குல எடுக்கிறீங்க. உனக்கு நான் எதுக்கு பாட்டு போடுறேன்? ஐயா, ஓ நான் வந்துருக்கேங்க. நீ எதுக்கு இங்க வந்த? ஐயோ, நாங்க ஊரு வந்துருக்குங்க. ஏடா ஊடு கடைகளோட பேத்துற வந்தது? இல்ல, அடியில் இருக்கிற பொக்கிஷத்து சேர்த்து எடுத்து வந்தது. ஏங்க உங்க பொண்டாட்டி வந்திருக்குதுங்க. போய் ஆசை மனைவி பொண்டாட்டி உங்களுக்கு இல்ல ஊர்ல இருக்கிறா வாடகைக்கு வாங்கிட்டு வந்திருக்காரு. சொல்லுங்க. இந்த காலத்துல டீயை குடிச்சு மென்னு திங்கிறான் பாத. சீக்கிரம் சீக்கிரம் என்ன சொன்னாரு? உங்க வீட்டுக்காரர் கூப்பிடுறாங்க. உங்க குடும்ப சமாச்சாரம். ஒரு குடும்பத்துல கணவன் மனைவி அமைதெல்லாம் இறைவன் செயல். ஆமா, புரியுதா? குடிகாரனை கட்டிட்டு வந்துட்டா ஒரு பொம்பளையா இருக்கிற குடும்பத்தை நின்று குடும்பம் நடத்தணும். அதே ஒரு அப்படி இப்படி செலவு பண்றத கட்டிட்டு வந்துட்டா ஆம்பளை நின்று குடும்பம் நடத்தலாம். ஆனா நீ கட்டிட்டு வந்திருக்கிற பாரு, நீ எப்படி மாதிரி கஷ்டமா தங்க தேராட்டுறமையா சாமி. ஆமா, என்ன சோளக்காட்டுல குட்டி எடுத்து போய் நின்று வரணும் போட்டுன்னா வச்சுட்டு அங்காட்ட இங்கேயும் தாக்குவா. கேட்கலாமா? நம்ம குண்டு மதுரை விட்டு எதற்காக அழைத்து என்ன சொல்லுங்க. Hey!
என்ன கை நீட்டி பேசுற? பின்னாடி கை நீட்டுற? அது என்ன மொழி? ஊருக்கு ஒன்று நான் தான் என்றாக உனக்கு பிரச்சனை. ஆமா போட்டு போட்டு அடிக்கிறாரு. அப்படியா? பயப்படாத, நாங்க பிரயாணம் வீட்டுக்காரு. என்னடி என்ன கவுண்ட் கூப்பிடுறாரு. நான் இதுக்கு ஊம்புறதுக்கு உட்காந்துருக்கேன். கையை கட்டுறா படங்க. நீ யாரு? பயப்படாத, நான் தானே ஊருக்கு வந்தேன். பயப்படாத, ஊருக்கு வந்தேன். நான் இருக்கிறேன். உனக்கு அந்த பொண்ணு என்ன வேணும்? அது என் பொண்டாட்டின்னு அதுக்கு புருஷன். உனக்கு என்ன வேணும்? என் புருஷன், என் மாமா, என் அத்தா, பயப்படாத, ஆம்படியா. பயப்படாத கண்ணு. அவன் ஒரு வார்த்தை பேசுறான், 4 வார்த்தை பேசுறான். குடும்பம் புளிச்சுக்கிட்டு தான் இருக்கும். பயப்படாத, ஊருக்கு கொண்டு நான் இருக்கிறேன். சரியான ஆம்பளையா இருந்தா உன் பொண்டாடி நீ வீட்டுக்குள்ள போட்டு அடிச்சிருந்தா அது உன் குடும்ப பிரச்சனை. புரியுதா? எப்ப நீ உன் பொண்டாடி வீதியில போட்டு அடிச்சியோ, ஒரு வீட்டுக்கு வாசப்படி இதுக்கு வைக்கிறாங்க உள்ள போயிட்டு வரதுக்கு இல்ல, தாப்பா போட்டு நீ உள்ள குத்துறதுக்கு. செவுரு கட்டும் போது நீ எப்படி வேணாலும் கட்டலாம். வாசக்கால் வைக்கும் போது மட்டும் நல்ல நேரம் பார்த்து வச்சாதான் நம்ம குடும்பம் படிப்படியா போகும். 4 தான் நம்ம 4 செவத்து தாண்டி நம்ம வீட்டு விஷயம் வெளியே போக கூடாது. ஆமாங்க. பயப்படாத, ஊருக்கு கொண்ட நான் இருக்கிறேன். எப்ப நீ உன் பொண்டாட்டிய வீதியில போட்டு அடிச்சியோ, இனிமேட்டு இது ஊரு விஷயம். பயப்படாத, ஊருக்கு கொண்ட நான் இருக்கிறேன். பயப்படாத, நீ சரியான ஆம்பளையா இருந்தா வாயா ஒருத்தனுக்கு பிறந்திருந்தா பயப்படாத, ஊருக்கு கொண்ட நான் இருக்கிறேன். நீ சரியான ஆம்பளையா இருந்தா பயப்படாத, ஊருக்கு கொண்ட நான் இருக்கிறேன். சிரிப்ப பார்த்தல இங்க அடிச்சு போடுறான். அடிச்சு அடிச்சு அக்கா அடுத்து என்னடா பண்ணுவ? உன் முன்னாடி நீ அடிக்கிற யாம இருக்கா? இந்த ஊருக்கு ஆம்படியா முன்னாடி சண்டை வந்தா உன்னதான் விளக்கு கூப்பிடுறாங்களாம். அடி மாரியாத்தா, அடி அங்காளம்மா,
ஊருக்கு அவட நார்க்க மேல ஊருக்கு அவட நார்க்க மேல இதுக்காடா ஒண்ணா கூப்பிட்டா ஆமா அடிக்கணும் நான் இங்க தான் உனக்கு பதில் உனக்கு பணிவிட வேலை நான் சொல்றேன் உனக்கு நான் சொல்ற மாதிரி இப்ப நீ சொல்லு சரி விதி வந்து விரல கடிச்சுதா விதி வந்து விரல கடிச்சுதான் சத்தமா சொல்லு விதி வந்து விரல கடிச்சுதா விதி வந்து விரல கடிச்சுதான் ஒன்ன மாதிரி இருந்தாலே ஒண்ணு இத கடிச்சாங்க இந்த மாதிரி பொண்டாட்டி கட்டுறவங்க போல இப்படித்தான் இருக்கும் போ உனக்கு நான் ஒரு பஞ்சாங்கம் சொல்றேன் சொல்லு பத்தினி உன் பஞ்சாங்கத்துறதுதான் நான் சொல்லுமா சொல்ல உன வாயை முடி இப்படியே பாரு குரம் குட்டியாட்டம் நான் சொன்ன மாதிரி நீ சொல்றது நான் சொன்ன நான் சொன்ன மாதிரி நீ சொல்லு பத்தினி உன் பஞ்சாங்கத்துறதுதான் பத்தினி உன் தங்கச்சி பஞ்சாயத்துல இருந்ததா என் தங்கச்சி இல்லாதப்போ உன் பஞ்சாயத்து இருந்ததா ஆயா இருந்ததா பல பேர்த்த போனனும் உன் ஜாதகத்துல இருந்ததுதான் போய் உன் புருஷனை பெரிய தேவையா அவன் தான் காஞ்சதும் திம்பா பச்சாவும் திம்பா அவன் விண்ணகத்து கிண்ணகம் பேசுறியா அண்ட் இந்த தேவடியா அவன் கமலா நாங்களாம் பொண்டாட்டி கிட்ட தேவடியில இருந்தா அவளை விட்டுருவான் ஆனா அவளையும் கூட்டி வச்சு குடும்பம் நடத்துற பாரு அப்ப நீ தேவடியா பண்ண